எல்லாருக்கும் வணக்கம். இன்று காலை திரு சோ அவர்கள் இறந்துவிட்டார். இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு சில பேர் என்னை ஃபோனில் கேட்டதுனால கொஞ்சம் ஒரு கனத்த இதயத்தோடு நான் இதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னுடைய 10 வயசுலேருந்து திரு சோ அவர்களுக்கு தெரியும், என்னை தெரியும். என்னுடைய தந்தை திரு எஸ்வி வெங்கட்ராமன் அவர்கள்தான் சோவினுடைய முதல் நாடகத்தை, விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் நாடகத்தை டைரக்ட் செய்தவர். என்னுடைய சித்தப்பா எஸ்வி சங்கரன் சோவுடைய நாடக குழுனுடைய ஸ்டேஜ் டைரக்டராக அந்த குழு நடக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தார். சித்தப்பாவு இன்னைக்கு அந்த இடத்துக்கு வர முடியாத சூழலில் இருக்கார். மிகுந்த வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் என்றால் திரு சோ அவர்களை தைரியமாக சொல்லலாம். எவ்வளோ பேரை கிங் மேக்கர் அப்படிம்பாங்க. இவர் அந்த விஷயத்தில் பல கூட்டணிகளுக்கு அச்சாரம் போட்டவர். கூட்டணி நடக்க, அது கூட்டணி வெற்றி பெற காரணமாக இருந்தவர். இன்னைக்கு அரசியலில் பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்காதவங்க ரொம்ப குறைச்சலானவங்களாகத்தான் இருப்பாங்க. நான் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் சந்தித்த போது அவர் கேட்ட முதல் கேள்வி, ஹவ் இஸ் அவர் ராஜகுரு, நம்முடைய ராஜகுரு எப்படி இருக்கிறார் என்றதான் அவர் கேட்டார். வேறு ஃபஸ்ட்டு வேர்டு கேட்டது. அந்த அளவுக்கு திரு சோ மேலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத பிரதமர். அவரை முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீட்டில் இருந்தபோது கூட இங்கே சென்னை அவரை பார்த்துட்டு போனார். இது அவருக்கு கொஞ்சம் நம்முடைய லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, மூச்சு விடக்கூடிய சிரமம் இதெல்லாம் இருந்தது. கடந்த ஒரு வருஷமாகவே மாறி மாறி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது, வீட்டுக்கு வருது, ரெஸ்ட்டில் இருக்கிறது இருந்தது. இது எல்லாவற்றையும் தாண்டி கடந்த ஜனவரி மாதம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த துக்ளக் ஆண்டு விழாவை நடத்தி கொடுத்தவர். காரணம் இந்த துக்ளக் ஆண்டு விழா என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக கூடக்கூடிய மிகப்பெரிய கூட்டம். அதாவது ஒரு மியூசிக் அகாடமி ஆகட்டும், நாடகான சபா இருக்கட்டும், இல்லை சென்னையிலேயே பெரிய இடம் அரங்கம்னு பார்த்தா காமராஜர் அரங்கம், அங்கே எந்த இடத்துல போட்டாலும் ஹவுஸ்ஃபுல் ஆகும். காரணம், அவர் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை அவர் எவ்வளவு சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாகத்தான் அதை பார்ப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வயது, அவருடைய உடல்நிலை, இதுதான் கொஞ்சம் ரொம்ப அவரை கொஞ்சம் பாடப்படுத்திடுச்சு. என்னுடைய 10 வயசுலேருந்தே அவருக்கு என்ன தெரியும். என்னுடைய அப்பாவுக்கு பிறகு நான் ஒரு மானசீக குரு என்றால் திரு சோ அவர்கள் தான். நான் அவர்கிட்டயே பல தடவை சொல்லியிருக்கேன், பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். என்னுடைய எந்த நாடக விழாவாக இருந்தாலும் அவர் தலைமையில் தான் நடக்கும். எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இல்லாமல் நடக்காது. அந்த அளவுக்கு எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தராக இருந்தார். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், எந்த விஷயமாக இருந்தாலும் அது ரைட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் மாற்றிக்கவே மாட்டார். அது தன்னுடைய கருத்தில் ரொம்ப ஸ்டெபர்னாக இருப்பார். அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் தான் திரு சோ. அதை ஆணித்தரமாக சொல்லுவார். அதுக்கு என்ன பாயிண்ட்டு, எதனால எதிர்க்கிறேன் அப்படிம்பார். எனக்கு பிடிக்கல எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டார். பெண்களை அவர் ரொம்ப மட்டம் தட்டுவார்லாம் சில கருத்துக்கள் இருக்குது, கிடையாது. அவர் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் பெண்களுக்கு எடுத்துருங்கிற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரே தவிர, ஆனால் இன்றைக்கும் அவர் யாராக இருந்தாலும் அவர் ஆஃபீஸுக்கு போய் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க அப்படின்னா, நேர்மையான விஷயமா இருந்தால் செஞ்சு கொடுப்பார். சிபாரிசு செய்ய மாட்டார். அவரால் முடிஞ்சால் செஞ்சு கொடுப்பார். அதுக்கு சிபாரிசுக்கு லெட்டர் கொடுக்குறேன், நான் இது ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதெல்லாம் செய்ய மாட்டார். தானும் எந்த சிபாரிசுக்கும் போக மாட்டார். அவருக்கு முதன்முறையாக ராஜ்யசபா பதவி வந்தபோது எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்து வரவர். எனக்கு எதுக்கு இது,
நான் அரசியல்வாதி இல்லை அப்படின்னார். அப்புறம் நான் பல பேர் சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்டார். ஒரு நேர்மையான ஒரு எம்பியாக இருந்தார். ஒரு பைசா கூட தவறாக அந்த ஃபண்டு செலவழிக்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருந்தார். அவர் கொடுத்த பணம் முழுக்க பள்ளிக்கூடம் கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல் அக்கௌண்டபிலிட்டி. அந்த ஒரு பைசா கூட தவறாக செலவழிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து அது நேர்மையாக செலவழித்தவர். இப்போ நிறைய மாற்று கருத்து அவரை குறை சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, சில மத மோதல்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு எது ரைட்டோ அதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு தைரியசாலியாக இருந்தால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னை பிரமிப்பூட்டியது அதுதான். ஒரு நேர்மையாக இருந்தால் தான் அந்த தைரியம் வரும் அப்படிம்பாரு. நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். எவனுக்கு தைரியம் இல்லையோ அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவன் வேறு ஏதாவது போய் சொல்லிட்டு தான் இருப்பான் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். அதை நான் இனி வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். காரணம் அவரை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம். அவர் என்னைக்கு எல்லாருமே ஒரு கலைத்துறையில் இருக்கும் பொழுது தனக்கு மார்க்கெட் போகும்போது அதை விட்டு அடுத்த லைனுக்கு யோசிப்பாங்க. ஒரு அஷ்டாவதானி மாதிரி அவர் ஒரே சமயத்தில் பத்திரிகை நடத்தினார், லீகல் அட்வைஸராக டிடிகே கம்பெனியில் இருந்தார், ட்ராமா போட்டுருந்தார், சினிமாவில் ஆக்ட் பண்ணார். ஹைட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். முதல்ல படம் நடிக்கும்போது சிவாஜி படத்தில் தான் அவர் நடித்தார்னு நினைக்கிறேன். அப்போது ஏதோ ஒரு பேட்டியில் நீங்கள் சிவாஜி படத்தில் நடிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டு இல்லை என்னோட சிவாஜி நடிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். பட் எல்லாருமே நல்ல மரியாதை. காஞ்சி பரமாச்சாரியார் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். தீவிரமான ஒரு ஆழ்ந்த பக்தி உடையவர். மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கார். அவருடைய எழுத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு எங்கே பிராமணன் என்ற ஒரு தொடர். அவர் எழுதினது ஜஸ்டிஃபை பண்ணி எழுதக்கூடியவர். ஆனால் அதற்காக தன்னுடைய ஜாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் அல்ல. எல்லாருக்கும் எது சமமான ஒரு விஷயமோ அது நடக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டவர். அவர் தேசத்தின் மேல் பற்று கொண்டவர். இதெல்லாம் தான் அவர் சொல்லணும். ஆனால் ஒரு கூட்டம் நடக்கும்போது யாராவது மாறி பேசினா கூட அதுக்கு மேலே அதை அடக்கிட்டு தான் சொல்லுவார். அவன் கூட்டம் கத்துறாங்களேங்கிறதுனால சரி நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு அவர் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, அந்த விஷயந்தான் அவர்கிட்ட நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது. அவர் கலைத்துறையில் இருந்தபோது நாடகத்தில் பீக்கில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், என்னுடைய நாடகத்தில் பிரின்சிபால் ஸ்டூடெண்ட் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 60 வயசாகிடுச்சு, இனிமேல் நாங்கள் போகிறது கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நாடக விழா நடத்தி அப்படியே நாடகத்திலேருந்து விலகினார். அந்த துணிச்சலும் தைரியமும் இதுவரைக்கும் வேறு யாருக்கும் வரலை. நானும் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்போ செய்வேனா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வரவேற்பு இருக்கும்போது வெளியேறுவது என்பது அதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். அப்போது அவர் நாடகத்தை விட்ட பொழுது தான் நான் 1000 உதை வாங்கி அபூர்வ சிகாமணி என்று எடுத்து அந்த பொலிட்டிக்கல் சட்டையருக்கு உண்டான சின்ன வேக்கும் அதை நம்மளால் ஃபில்லப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். நாடகம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இருந்த நாடகத்துக்கு உண்டான தடை இவருடைய நாடகத்துக்கு இந்த நம்முடைய தமிழக அரசாலேயே வந்தது. அதையும் முறியடித்து நாடகம் போட்டவர். அவருடைய முகமது பின் துக்ளக் நாடகத்தை நான் 100 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன குழப்பமாக இருக்கும்போது அவரை போய் கேட்பேன். அப்போ சொல்லுவார், ஏன் நீயே தான் யோசிக்கிறியா, நீயே 1000 ஐடியா கொடுக்குறியா கூட அப்படிம்பார். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஒரு இயற்கை என்பது யார் கையிலையும் கிடையாது. கடவுளுடைய என்ன விருப்பப்படுறாரோ அதையும் நாம் எதுவும் மாற்றிட முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டார் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் இந்த டியூப்ஸு எல்லாமே கஷ்டப்பட்டார். ஆனால் இந்த பெயின் எல்லாத்துலேருந்தும் இன்றைக்கி ரிலீவ் ஆகிட்டார். அவருக்கு இனிமேல் எந்த பெயினும் கிடையாது. ஆனால் இழப்பு நமக்கு தான். அவருடைய இரத்த சம்பந்தமான அவருடைய மகன் ஸ்ரீராம், மகள், மனைவி, மருமகள் எல்லாரும் கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மேக்சிமம் எஃபர்ட் எடுத்தாங்க. இருந்தாலும் அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்.
என்ன இன்றைக்கும் அரசியலுக்கு வரவங்க பழைய துக்ளகம் வாங்கி படித்தா போகிறோம். அரசியல் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அவர்கிட்ட எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம், அவர் எழுதிய நாடகத்தை அவரே போடாத போது அதை போட்ட பெருமை எனக்கு தான். இந்த சாதல் இல்லியல் காதல் அப்படிங்கிற நாடகம், அந்த நாடகத்தை சரி போடுற அப்படின்னு சொன்னார். போட்ட பிறகு அதற்கு கொண்டு போய் ஒரு 10,000 ரூபா பணம் கொடுக்கும்போது, யாருக்கு பணம் கொடுக்குற, எனக்கு எவ்வளோ தெரியுமா விலை, ஒரு ட்ராமாவுக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு வெங்கடாஜலபதி தாயார் படத்தில் இருக்கிற ஒரு சின்ன டப்பாவில் வச்சு கொடுத்தேன். அதில் 10,1 ரூபா, அந்த 1 ரூபாயும் அந்த டப்பாயை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இதை வேறு எதுக்காவது செலவழிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நிறையா நினைவுகள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்று ஒன்றா எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது ஒரு சங்கடமான நிலைமை. நானே என்னுடைய தாய் மாமா இறந்து விட்டார் தஞ்சாவூரில், அதுக்கு போயிட்டுருக்கேன். இதற்கு நடுவில் இதுக்கு மேலே என்னால் பேச முடியலை. ஸோ மறுபடியும் சந்தர்ப்பம் வரும்போது அவர் பேசுவார். ஆனால் அவருடைய நினைவுகள் என்றைக்கும் நம்ம மனசில் பசுமையாக இருக்கும். அவர் என்றைக்கும் மனசில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.